நான் ரொம்ப பிஸி. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க. அம்பளி, நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கா? நாம என்னைக்கு போயிருக்கிறோம்? கோர்ட்டுக்கு போக வேலை இல்ல, ஆனா கோட்டைக்கு போற வேலை இருக்கு. ஏயா நம்ம அரசியல் நடத்துறோம். அரசியல்வாதி விட நமக்குத்தானுங்க வேலை நிறைய இருக்கு. ஆனா ஒண்ணு. என்ன விஷயம்? மந்திரி சின்ன வீடு விஷயமா? அது விஷயமா தான் மந்திரி இங்க வர சொல்லியிருக்கேன். இங்க பாரு, இந்த கொலை பண்றவன கூட மன்னிச்சிருவேன், ஜாமீன் எடுத்துருவேன். இந்த போர்ட் பண்றவன், போர்ஜரி பண்றவன் மன்னிப்பே கிடையாது. ஏன்னா 511 செக்ஷன் எனக்கு அத்துப்படி. ஆனா ஒண்ணு. அவன் இருந்து சுமாரியா வேம்புலி ராமன், வேம்புலி ராமன். நான் ரொம்ப பிஸி. என்ன அதெல்லாம்? எல்லாம் மேட பழக்கம்டா. சார், நீங்க போட்ட போடல எதிராளி என்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். இப்ப நிலமெல்லாம் எனக்கே சொந்தம். இந்த முகசூதியே மாலை போடுறதா எனக்கு பிடிக்காது. ஏயா 10 பேருக்கு மாலை வாங்க காசு கொடுத்தேன், ஒருத்தன் தான் போடுறேன். ஒழுங்கா மரியாதையா 9 பேர் மாலை போட்டு எனக்கு போட்டோ எடுக்கலன்னா உன் தோட உரிச்சு. அப்படியே செய்யறாங்க. ஆனா ஒண்ணு. என்னய்யா? மந்திரி சம்சாரம் வர்றாங்க. அவங்கள மட்டும் உள்ள அனுப்பிட்டு நீ கதவை சாத்திட்டு வெளியவே நில்லு. வாங்கம்மா. வக்கீல் ஐயா இருக்காரா? உள்ளே இருக்காரு, போங்க. நான் போய் இந்த கேஸ டீல் பண்ணிட்டு வந்துடுறேன். நாங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம். அந்த அம்மா இப்பதான் வந்தாங்க, உடனே உள்ளே அமைச்சிட்டியே. பெரிய எடுத்து உக்காரமியா, உடனே கவனிக்கணும். உனக்கு அவசரம் இருந்தா நாளைக்கு வா. ஏயா ஏதாவது வாங்கிட்டியா? இப்ப நீ வாங்க போற பெரிய கேஸ் கொண்டாந்துட்டான், சூட் கேஸ். எங்க வீட்டுக்கார எம்எல்ஏ ஆகிறதுக்கு நிலம் தோட்டம் எல்லாத்தையும் வித்துட்டேன். தாலிய கூட அடமானம் வச்சுட்டேங்க. இப்போ அவர் மந்திரி ஆயிட்டாரு. இப்ப என் வீடு கசக்குதா, சின்ன வீடுதான் இனிக்குதான். சின்ன வீடுனாலே இனிக்கத்தான் செய்ய. எப்படியாவது இந்த கேஸ. அம்மா, உங்க வீடு 2 லட்சம் தான் பெருமா, அந்த அம்மா வீடு 7 லட்சம் பெருமா. நான் 2 பாக்குறதா 7 பாக்குறதா ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் சின்ன வீட்டுக்கு தான் செல்வாக்கு நிறைய இருக்கான். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நான் 2 பேரையுமே சமாளிச்சிருவேன். நீங்க அடிக்கடி வாங்க, உங்க கேஸ நான் பெருசலா பாக்குறேன். போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. வரட்டும். போற போட்ல புங்க தலைச்சு புது பேர் விட்டு அட்டை வேற சொட்ட வேற அத்தனை அத்து போயிடணும். இவ்வளவு நேரம் உனக்காக நெய் சொட்ட சொட்ட அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். வெறும் அல்வா மட்டும் தானா? முருகும் பட்டாணி திங்கிற வயசாயுது, பல்லெல்லாம் உதிர்ந்து போயிடும். இப்போ பல்லுக்கே வேலை இல்ல, வாயில போட்ட உடனே லொடக் லொடக். எங்க வாயத்தோட அல்வாதான். ஐயா, என்ன சினிமா கூட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு வரைய, என்னைக்கே கூட்டிட்டு போற? முத்தம்மா, நீ என் சொத்துமா. மொத்தத்தையும் வாயில போட்டுக்கிட்டு என் பின்னாலே வா. சினிமா கூட்டங்களை பூந்து பட ஓட்டி பார்த்துலாம். என்னையா சொல்ற? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். எது வளருதோ இல்லையோ, குடுமி வளருது. பாருமாதவி, எவனோ என் குடுமைய பிடிச்சு இழுக்கிறான். யார் யாது? எங்க ஊர்ல வந்து எங்களே கலாட்ட பண்றது? பாத்தியாடா, குருடியாருன்னு என்ன பேச்சு பேசுறா பாரு. கண்ணு இல்லாத பொண்ணு என்ன கலாட்ட பண்றாங்க பாத்தியா ஐயா? டாய், யாராவது கலாட்ட பண்றது? எவனாவது கலாட்டா பண்ணீங்க வெட்டி போடுவான். வெட்டி இங்கதான் பேசுறேன், அங்க போய் பேசுறேன். போ போ போ. மாமியார் வீட்டுக்கு வேற இந்த மாசம் போகணும். போயிட்டு வாங்க. செலவுக்கு என்ன செய்யறதுன்னு தான் ஒண்ணுமே புரியல. பார்த்து பணம் வாங்கிக்கலாம்யா. அண்ணே, என்ன தம்பி, கொஞ்சம் வெத்தலை பாக்கு கொடுக்கறது. போடுறது மேரேஜ் ஐயா. ஏண்டா, வெட்டி முடிச்ச கலப்புல வெத்தலை பாக்கு போடுறீங்களா? எட்டி முடிச்சிருவேன். போங்கடா, வேலையை பாருங்கடா. எல்லாம் ஒழுங்கா பார்த்து வேலை செய்யுங்க. அது புதுசுங்க, இப்பதானே வேலைக்கு வந்திருக்கு. நீ போக சரியா போகும். மேனேஜர், என்னையா பேண்ட் போட்டுக்கிட்டு கையில மம்முட்டியை பிடிச்சிட்டு இருக்க? பிரதரங்கள், நமக்கு பேண்டா முக்கியம், பயலும் வாழ்வும் தான் முக்கியம். அடிக்கடி டிவி பாக்குறீங்க போட்டிருக்கு. அதாவது பேனா பிடிச்சா கணக்கு எழுதுறீங்க, பேண்ட் போட்டு மண்ணு வச்சுறீங்க. அதுக்காக ஈக்குவல் ஷேர் கேக்குறீங்களா? ஏண்டா சமையல் கட்டு விட்டு இங்க எதுக்கு வந்த? ஐயா வந்தா நானும் வந்துருவேனே. கூப்பிட்டா வந்துருவிய? ஏயா, இந்த வேலை எல்லாம் நீதான் செய்யணுமா? நம்ம ஆளுங்க கிட்ட சொன்னா செஞ்சுட்டு போயிடுறாங்க. பிடிச்சானுங்க சாப்பாட்டுறாமன். பிரதரங்கள், இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்க வரணுமா? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். பிரதரங்கள், நீங்க நல்லா இருக்கணும்னா நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். பாண்டிய, உன்னோட பெருந்தன்மையை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா போலாம். அண்ணா, அண்ணா. மாதவி, என்ன ஆரம்பிச்சிட்டியா? போய் போவேணாமா? நீ போய, நான் பின்னாடியே வந்துடுறேன். நீ போ மாதவி. என்னண்ணா நீ? என்னம்மா இங்க வந்து நிக்கிற? பார்ப்பா, அண்ணன் கோயிலுக்கு வர மாட்டேங்குது. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மாதவிய கோயிலுக்கு கூட்டு போலியா? எப்பவும் இப்படித்தான், நீ கூட்டிட்டு போப்பா. மாமா பாட்டு மாமா. நட்டுவரார,
இந்த ஊர்ல உனக்கு வேற பொட்ட பசங்களே கிடைக்கலையா? இவனை விடவா? நட்டுவாங்க பொட்ட புள்ள மாதிரி இருக்காங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடுவியா? கோல் எடுத்து குச்சிப்புடி ஆடிடுவேன். உங்களை சொல்லி குத்தல்லையா? உங்களை எல்லாம் இப்படி வளர்த்து வச்சிருக்காரு எங்க முதலாளி. இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லம்மா. நீ வாமா போலாம். வக்கீல் இல்லையா? யார் யாரு? வக்கீல் இருக்காரா இல்லையா? மார்வாடி கடைக்கு போக வேண்டியதெல்லாம் வக்கீல் விட்டு வந்திருக்கிறான். என்ன அது? தலை பொல்லா தலை. பாரு. என்ன அது? தலை தலை தலையா? ஆட்டு தலையா மாட்டு தலையா? எதுவுமே இல்ல, சுடுகாடு தலை. சுடுகாடு தலையா? நான் இப்ப ரொம்ப பிஸி. என்ன விஷயம்? என் பொண்டாட்டி தலை. ஓ முண்டாட்டி தலையா? ஆமா, சந்தேகப்பட்டேன், தீர்த்தேன். வேணா பாரு. பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டியா? எல்லாம் உங்க தைரியத்துலதான். பொண்டாட்டியை கொலை பண்ணதுக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்க ஒண்ணும் சும்மா பண்ண வேணாம். இந்தாங்க பணம். என் பொண்டாட்டி நகை. இப்ப என்ன சொல்றீங்க? காசுக்கா இதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க? ஆ. என் பொண்டாட்டியை வெட்டின அருவா. ஐயோ, இப்ப நீ முடிவு பண்ற. பண்றேன். கோர்ட்டுக்கு போகாமையே இந்த கேஸ நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். அருவால மடக்கையா நேர சுடுகாட்டுக்கு போறேன். போறப்போ 1 லிட்டர் பெட்ரோல் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிக்கிற. பெட்ரோல்ல உன் தலையில ஊத்துற, மண்ணெண்ணெய் இந்த தலையில ஊத்துற, ஒரு தீக்குச்சியை கொளுத்தி வைக்கிற. எந்த தலையில? ஏதோ ஒரு தலையில. நேர இங்க வர ஒரு தடயம் இல்லாம ஆக்கிவிடுறேன். ரொம்ப சரிங்க. இந்த ஆளி கூட்டி போ. அட நான் சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யறான்னு பாத்துவையா? ஆனா ஒண்ணு. நான் இப்ப ரொம்ப பிஸி. சீக்கிரம் போங்க. போங்க போங்க. தீக்குச்சியை கொளுத்தி வச்சா இவன்ல எரிஞ்சு போவான். தற்கொலை பண்ணிக்கிற விடுவானா? நான் யாரு? 511 செக்ஷன் எனக்கு அத்துப்படி. 1 0 0. ஹலோ சுடுகாடு இல்ல போலீஸ் ஸ்டேஷன். 3 குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் டைவர்ஸா? பேஸ். ஆமா, நீ என்ன சொல்ற? சார், வீட்டுல கொஞ்சம் கூட நிம்மதியா கிடையாது சார். பொண்டாட்டின்னா புருஷன்கிட்ட அன்பா, கனிவா, பாசமா, பிரியமா நடந்துக்கணும் சார். இவகிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இவ ஒரு மரக்கட்டைங்க. அப்படின்னா அந்த 3 குழந்தைங்க அன்புல பிறந்தது இல்லைங்க, எல்லாமே வம்புல பிறந்தது. கேட்டீங்களா? நீ புருஷனால பாதிக்கப்பட்ட சீக்காளி, அந்த ஆளு சோக்காளி. ஆம்பளையும் பொம்பளையும் விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். 2 குழந்தை பிறந்த உடனே மோகம் குறையுது, கோவம் வளருது. ஆமாங்க சார். 2வது குழந்தைக்கு வெறுக்க ஆரம்பிச்சார். 3வது குழந்தைக்கு அடியோட வெறுத்துட்டாரு. கரெக்ட். இப்ப இந்த குழந்தைகளை யார் காப்பாத்துறது? அது வந்து சார், இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். சில பேர் தெருநாய் மாதிரி, சில பேர் எடுப்பு சாப்பாடு மாதிரி. அறுசுவை மன்னனுங்க சார். யூசா சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாத. இதுதான் தத்துவம். ஊரே சிரிக்குது, உன் பொண்டாட்டியால சிரிக்க முடியுதா? இதெல்லாம் யாரால? உன்னால. பொண்டாட்டி சோறு போடாதவெல்லாம் மன்னிக்கவே கூடாது. ஏன்னா 511 செக்ஷன் எனக்கு அத்துப்படி. சார் பேசக்கூடாது. இந்த குழந்தைகளை நீ தான் வச்சு காப்பாத்தணும். சார், நான் எங்க வீட்டுல இருந்து வரும்போது தனியா தான் சார் வந்தேன். சார், நானும் தனியா தான் சார் வந்தேன். கரெக்ட். 2 பேருமே தனித்தனியா தான் வந்திருக்கீங்க. உன்னாலதான் உன் பொண்டாட்டிக்கு இந்த குழந்தை கருவாயி உருவாயிருக்கு. அதனால நீ தான் காப்பாத்தணும். வேணாம் சார், இவங்கள அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்னமா சொல்ற? ஆமா சார், எனக்கு சத்துணவு இருக்கு. 10 தேய்ச்சி காப்பாத்திக்கிறேன் சார். பாத்தியாயா, இந்த குழந்தைய கடையை நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ அழாதம்மா. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். இல்லன்னா இந்த குழந்தைய வச்சு நானே காப்பாத்திக்கிடுவேன். என்ன சொல்ற? சார், என் குழந்தைகளை நானே காப்பாத்திக்கிறேன். வரேன் சார். இரு, நம்ம குழந்தைங்க முத்து சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருமா சார். நீங்களே என்ன மன்னிச்சிருங்க சார். நான் மன்னிச்சிட்டேன். 3ஓட நிப்பாட்டிக்க. செவத்துல போஸ்ட் ஓட்ட முடியாது நடந்துக்கிறாத. போயா. இதுவும் வெத்து வேட்டா? எவ்வளவு வெத்து விட்டு? என் வாழ்க்கையிலே இப்பதான் உருப்படியான காரியத்தை பண்ணிருக்கேன். வெத்து வேட்டா? ஓகே. ஆனா ஒண்ணா 2 தூக்கி போட்டு குத்துறவா. இப்ப ரொம்ப பிஸி. நீங்க இந்த ரூம சுத்தி வரதுல தெரியுது. என்னடா கண்டலா பண்ற? ஒரு கேஸையும் காணமாடா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே. கோர்ட்டுக்கு தான் லீவு. நமக்கு என்ன? அது வந்து அது என்ன பொம்பளை சத்தம்? இதோ கேஸ் உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் இப்ப ரொம்ப பிஸி. சார் வந்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. 511 செக்ஷன் எனக்கு அத்துப்படி. அடடே, நீயா? வந்து உட்காருமா. பக்கத்துல வந்து உட்காரு. என்ன புது கேஸா? இல்ல சார், பழைய கேஸ் தான். அதான் உன் புருஷனை டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாட உன் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். வீட்டுக்கா? எதுக்கு சார்? டேய், நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இந்த கேஸ நான் கவனிக்கிறேன்ல. போய் காப்பி வாங்கிட்டு வா. பக்கத்து கடை போய் வாங்கிட்டு வரேன். டேய்,
பக்கத்து கடையில வாங்காத, காப்பி நல்லா இருக்காது. ம். 40 கடை தள்ளி வாங்கிட்டு வா, ம். காப்பி பிரமாதமா இருக்கும். சரி சைக்கிள்ல போகாத, நடந்து போ, புரியுது கதவை சாத்திட்டு போ. பூட்டிட்டே போயிடுறேன். இந்த பையனை நம்பவே கூடாது. ஆமா, அவன் பேர் என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டீங்களாக்கும்? வடிவு. ஆஹா, ஆஹா, வடிவு வடிவு. என் புருஷன் கூட என் பேரை சொல்லும் போது இப்படிதான் ரொம்ப நெளிவாரு. என்ன புருஷன் நினைச்சுக்க, நீ மட்டும் ஏன்னு சொன்ன 5 ஏக்கர் நஞ்ச, 5 ஏக்கர் புஞ்ச, ஒரு வீடு, ஒரு கிணறு, என்ன சொல்ற? அப்புறம் ஒரு பக்கெட் சேர்த்து வாங்கி தரேன். முடியா கைய புருஷனோட சேர்த்து வைப்பான்னு பார்த்தா நீயே கைய பிடிக்கிறிய. வந்து எல்லாம் ஒரு வக்கீல். வடிவு, நீ எப்படி நடந்துக்கிறன்னு டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணுவேன். போய் என் புருஷனை அனுப்பி வைக்கிறேன், அவர்கிட்ட டெஸ்ட் பண்ண. இவன்லாம் ஒரு மனுஷன். என்னங்க 40 கடை தாண்டி காப்பி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அருமையான காப்பி, காரம் மனம் குணம். என்னாச்சு? சரி நானே சாப்பிடுறேன். போகாம பட்டம் வாங்காம பணம் சம்பாரிச்சாச்சு. நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். இந்த பையன் வரல. அப்பா, இப்படியே துப்பாக்கி ஓடிட வேண்டியதான். போவடா போவேன். ஏண்டா படிச்சவ மாதிரி அடிச்சு ஊரை ஏமாத்தணும் இல்லாம என்னையமா மோசம் பண்ண பாக்குற? நான் ஏன் உப்பு தின்றுருக்கேன்? உப்பத்தனை வந்தாலும் தண்ணி குடிப்பான். ஏன் திங்கம் தண்ணி குடிக்க மாட்டானா? யோ, மரியாதையா வாங்கின பணத்தை கீழே வை, இல்ல உன்னை கம்பியில வச்சிருவேன். இந்த மோசக்காரன் நம்பி நான் வேற பணம் கொடுத்து மோசம் போயிட்டேன். படுபாவி பையன். இவனை அப்பவே ஃப்ராட் எனக்கு தெரியும். கமிஷன் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான். யோ மரியாதையா கமிஷன் கொடுத்துட்டு போயா. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு பேண்ட், ஒரு கோட்டு, ஒரு சட்டை, ஒரு கண்ணாடி போட்டே கூட அதுதான் பணம் இருக்குது. மூஞ்சிய பாரு. என் 25 பவுன் என்ன ஆச்சு? உனக்கு ஒரு கோட்டு, உனக்கு ஒரு வக்கீல் அங்கி வேற. இந்த மூஞ்சி கண்ணாடியா? கொண்டா. சட்டை யோ சட்டை கழியா கலட்டானா? நானே உருவி தரேன். இருவியா? குட்டியோட ஒரு பாக்குறேன். அவசரத்துக்கு வராதே. இந்தாங்கடா, உருவிக்கங்க. ஒருவருக்கு அழைகிறாங்க. கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு பேண்ட். நானே உத்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? உள்ள ஜட்டி போடல. ஐயோ 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 அப்பாடா எவ்வளவு பெரிய ஆபீஸ். இன்டர்வியூவா அசத்திரோண்டா செல்ல குட்டி. என்ன இது? குழந்தை, பால் பாட்டில், தள்ளு வண்டி, ஃபைலு, பையி. யார் நீ? எங்க வந்த? இன்டர்வியூக்கு வந்திருக்க? இன்டர்வியூக்கா? ஏன் உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, பெரியமா, பெரியப்பா எல்லாரும் குடும்பத்தோட கூட்ட வர வேண்டியதானே? எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கப்பா. ஆஹா, இவனுக்கு ஆமா. பொறுப்பு ஜாஸ்தி. நீ யாரு? சிவாஜிக்கு தெய்வ மகன், கமலுக்கு தேவர் மகன், ரஜினிக்கு தங்க மகன், கேப்டனுக்கு உழவன் மகன், விக்ரமுக்கு பிதா மகன். அந்த மாதிரி இந்த ஆபீஸ்க்கு நான் செல்ல மகன், பியூன் தங்கசாமி. டூ மச்ரா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன எல்லாம் இன்டர்வியூ வந்திருக்கீங்களா? சினிமா பார்க்க வந்திருக்கோம். புத்திசாலித்தனமா தான் பதில் சொல்றான். இன்டர்வியூ டஃபா இருக்குமோ? அறிவு மணி. மிஸ்டர் தங்கசாமி, ஒரு ஸ்மால் ஹெல்ப். என் குழந்தை 5-10 நிமிஷத்துல எழுந்த உடனே குடிக்க தண்ணி கேட்கும். இதமா பதமா பக்குவமா காய்ச்சல தண்ணி கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா? தமிழ்நாடு தண்ணி காஞ்சி போயிருக்குது, உனக்கு காய்ச்சல் தண்ணி கிடைக்குமா? போயா. குழந்தைக்கு தண்ணி கிட்ட கொடுக்க மாட்டேன்றான் கரிமி. ஐயோ, ஹலோ மேடம், என்ன நீங்க பாட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கீங்க? நாங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. உட்காருங்க உட்காருங்க மேடம். போச்சு போச்சு எல்லாம் போச்சு. என்ன மாதிரி போச்சு? மேடம், உங்களை பாக்குற வரைக்கும் இந்த வேலை எனக்கு தான் கன்ஃபார்ம் நினைச்சேன் மேடம். இப்படி வந்து நிக்கிறத பாத்தீங்கன்னா யூ ஆர் அப்பாயிண்டட். ஏன் மேடம், இன்டர்வியூல இவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க அறிவுபூர்வமா பதில் சொல்றீங்களோ இல்லையோ, நாக்க சுழட்டி கண்ண ஒரு சிமிட்டி அரைக்குறை தமிழ்ல பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் செட்டில்டு. நம்ம சினிமா பார்த்து தான் பெட்டர். மேடம், என் குழந்தை குடிக்கிறது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுன்னு கேட்டேன், குடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் மேடம். நீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டில் தண்ணியோட வந்து நிக்கிறான் பாத்தீங்களா? உங்களையும் மீறி எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன்,
முதல்ல இவனதான் பழி வாங்குவேன். ஐயோ உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரவா? ஆஹா, உள்ள பார்க்க வேண்டியங்களா பார்த்து கரெக்ட் பண்ண போறீங்கனாக்கோ போங்க போங்க. அடுத்த ஜென்மத்தை நம்ம பொம்பளையா பொறுக்கிறது பெட்டர்ப்பா. யோ போயா. உண்மையான டைம் யோ தங்கசாமி என்னையா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சார், என் வேலைங்களை தொலைஞ்சு போயிடுச்சோன்னு கீழே தேடிக்கிட்டு இருக்கேன் சார். இது பாருங்க, இதமா பதமா பக்குவமா காய வச்ச தண்ணி. இது நீங்க குழந்தைங்க குடுக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். சாதாரண தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கி என்ன தவிக்க விட்டுறாதீங்க சார். இனிமே நீங்க தான் எனக்கு தெய்வத்தின் தெய்வம், வாழ வைத்த தெய்வம், கை கொடுத்த தெய்வம், தேவரின் தெய்வம். அது ஏதோ மகன். அது குடிமகன். குடிமகன் அது இல்ல, சாதாரண இந்திய குடிமகன் சொன்னேன் சார். நீங்களே பாத்தீங்க, என் பொண்டாட்டிக்கு மேக்கப் போடுறதுக்கே நான் 4 இடத்துல வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. தயவு செய்து என்ன வேலை விட்டு தீர்த்துறாதீங்க சார். சரி, உன்னை வேலைன்னு தூக்க கூடாதுன்னா என் குழந்தை இருக்குல்ல ஐஸ் குட்டி, ஐஸ் குட்டிக்கு இனிமே ஷூ மாட்டுறதுல இருந்து சோச்சு கொடுத்து சோசு போற வரைக்கும் நானே பாத்துக்கிறேனே. Very good. தேங்க்யூ. வாமா வாமா ஐஸ் குட்டி. ஆஹா, இவ்வளவு அழகா இருக்கிறே. யார் பெத்த குழந்தை? தங்கசாமி. தாத்தாவுக்கு தாத்தா, அப்பாவுக்கு அப்பா, என்ன பெத்த அப்பா. நீங்க 3 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அநீதிக்கு எதிரா இன்னைக்கு நான் புனித போர் தொடங்க போறேன். 3 தலைமுறையா நம்ம குடும்பத்தை அந்த சூளகற்ப பரம்பரை பழி வாங்கிட்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் அந்த சூளகற்பனையை அழிக்க போறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. சூளகற்பா, சூளகற்பா, சூளகற்பா. ஏங்க இப்படி காட்டு கத்து கட்டிட்டு இருக்கீங்க? நீங்க போட்டு சத்தனால என் மண்டையே திறந்துச்சு. உன் மண்டை திறந்தா எனக்கு என்னடி? கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் மனம் திறக்க போறேன். எங்க தாத்தாவோட தாத்தா செத்தது அந்த சூளகற்பனோட தாத்தாவோட தாத்தாவால. எங்க அப்பாவோட அப்பா செத்தது அந்த சூளகற்பனோட அப்பாவோட அப்பாவால. எங்க அப்பா செத்தது சூளகற்பன் தாத்தாவால. இப்ப என்ன சொல்றீங்க? விஷயத்துக்கு வாங்க. வரேன்டி. சூளகற்பனோட நான் நேரடியா மோத போறேன். சூளகற்பன் வெர்சஸ் தங்கசாமி. இன்னைக்கு நான் அவனை கொலை பண்ண போறேன். நேத்து பஜார்ல அவன் ஏன் எதிரிலே வந்து என்னையே முறைக்கிறான். இதுக்கு மேல அவனை உயிரோட விட்டு வச்சேன்னு வச்சுக்க, உன் தாலிக்கு தாண்டி இது ஆபத்து. சூளகற்பா, என்ன பழி வாங்குறதுக்கு என் வீடு தேடிய வந்துட்டியா? இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். இந்த கல்லு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன கடிச்சா என் தொப்புளை சுத்தி 42 ஊசி உடனே போட்டுருவாங்க. ஆனா நான் உன்னை கடிச்சா உனக்கு ஊசி போறதுக்கு தொப்புளே கிடையாதுடா. தமிழ்நாட்டுல மொத்தம் 5,36,436 நாய்ங்க. அதுல 2,36,756 நாய்ங்க பொம்பளை நாய்ங்க. 1,42,236 நாய்ங்க இனவருத்தி பண்ணக்கூடாதுக்காக கட் பண்ணப்பட்ட நாய்ங்க. மீதி இருக்கிற 1,43,053 ஆம்பளை நாய்ங்க இனவிருத்திக்காக ஆடி மாசம் அனலோலோன்னு அலையிற நாய்ங்க. டெய்லி 5,346 நாய்ங்க பிறக்குது, 2,546 நாய்ங்க இறக்குது. அதுல மீதி இருக்கிற உன்ன மாதிரி கேடு கட்ட நாய்ங்க எங்களை மாதிரி பெரிய பெரிய பரம்பரைய பழி வாங்க துடிக்குது. இப்ப நான் சொல்லி போட்ட கணக்கு நாய் கணக்கு கூட்டி கழிச்சு போட்டு பாரு, கணக்கு சரியா வராது. ஏன்னா இது என் கணக்கு. பாத்தியா, நான் கேப்டன் ரேஞ்சுக்கு புள்ளி விவர கணக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ அசால்ட்டா சொரிஞ்சினுங்கிறியா? என்ன குறைக்கிற? உன்னோட சவுண்டா நான் குறைப்பேன் தெரியுமா? தபார், உன் சாவு என் கையிலையா இல்ல என் சாவு உன் வாயிலையான்னு இப்ப பாத்துறேன். அப்படி போடு போடு தன்னாலே சுள்ளான்னு பாத்தியா? சுருண்டுருவேன். ஏய் எஸ்கேப்பா பாக்குறேன். கள்ள தூக்கி வேலையில போட்டாரு. வேற வழியே இல்ல, இவர் தூக்கிட்டு அமெரிக்கா தான் போகணும். ஏன் இந்தியாவுல ட்ரீட்மெண்ட் இல்லையா? ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போறோம். உன் செலவுல என் ஃபேமிலியோட நான் அமெரிக்கா சுத்தி பார்க்க வேண்டாமா? ஐஸ் குட்டிங்க. கவலையே படாதீங்க. உங்க ஐஸ் குட்டிக்கு பருப்பு சாதம் ஊட்டி பாராட்டி சீராட்டி தாலாட்டு பாடி உள்ள தூங்க வச்சு வந்திருக்கேன். இனிமேல் பட்டு உங்களுக்கு இங்க ஒரு ஃபேன், ஐஸ்க்கு அங்க ஒரு ஃபேன், உங்களுக்கு இங்க ஒரு கட்லு, ஐஸ்க்கு அங்க ஒரு கட்லு, உங்களுக்கு இங்க ஒரு ஐஸ் பாக்ஸ், ஐஸ்க்கு அங்க ஒரு தனி ஐஸ் பாக்ஸ். ஐயோ, ரொம்ப ஓவர் ஐஸ் வைக்காதப்பா. என்ன பண்றது, என் வேலை போயிடக்கூடாது. கொஞ்ச நாள் இந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணீங்க சார். அடுத்த மாசம் சம்பளம் வரட்டும், ஐஸ் குட்டிக்கு பெரிய பங்களாவே கட்டி தருவேன். நீங்க தெய்வம், பங்களா என்ன அரண்மனையே கட்டலாம். அறிவுமணி யாரா? என்னம்மா இது? டாடி, மேஸ்திரி வீடு ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னாரு. ஆனா இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அறிவுமணி, ரொம்ப சாரிப்பா. என் பொண்ணு அவ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க அழைச்சிட்டு வந்தேன்.
இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நானே மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. நீ கிளம்பு. சார் நான் என்ன சார் பண்ண? வீடு சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்குங்க. நீ என் கூட கிளம்புப்பா. தங்கசாமி, அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பங்களாக்கு வந்து சேரு. பாத்தீங்களா, இப்பதான் உங்க ஐஸுக்கு வீடு ரெடி பண்ணு சொன்னீங்க, அரண்மனை ரெடி ஆயிடுச்சு. போங்க 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 ஐயா. நீ வாப்பா. சரிங்க, நான் குழந்தை தூக்கிட்டு வந்துடுறேன். போங்க. ஐயோ என்ன? என்னங்க என்ன? சூளகருப்பையன் செருப்பு தூக்கிட்டு போறாங்க. டேய் சூளகருப்பா, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இங்க ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், தோக்குறவன் தோத்துக்கிட்டே இருப்பான். ஆனா என் வாழ்க்கை சதுரம், இவ வாழ்க்கை செவ்வகம், உன் வாழ்க்கை முக்கோணம். நான் தோக்கவே மாட்டேன். இந்த இடத்துல இந்த பஞ்சு டைலாக் தேவையா? சும்மா இரு. இந்த மாதிரி கேப்ல தாண்டி பஞ்சு டைலாக் அடிக்க முடியும். இதுக்கெல்லாம் அர்த்தமா இருக்குது. டேய் சூளகருப்பா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி எங்க தாத்தாவை கடிச்சு அப்பாவை கடிச்சு என் பொண்டாட்டி செருப்பை கடிச்சிட்ட. நீ என்ன கடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை க்ளோஸ் பண்றேன். எடுத்து தருவாள சூளகருப்பா. ஓடாத, என் வீட்டுக்கு ஓடி வர முடியல. நின்றா. போதும்பா போதும். இந்த தங்கசாமி பாக்கிட்ட வீட்டு வாடகை வாங்குறதும் போதும், அவன் அடி வாங்குறதும் போதும். அவனை வீட்டை விட்டு காலி பண்ணிய தங்கசாமி அரோட வெட்ட வரான். டாக்டர், கிட்டத்தட்ட 3 ஜான் டீப்பா இறங்கி போல இருக்கு. என்ன பண்றது? நோ ப்ராப்ளம். இது கிட்னி எடுத்தா சரியா போயிடும். ஏன் டாக்டர், போன வாரமே கிட்னி எடுத்தாச்சே. அது ரைட் கிட்னி, இது லெஃப்ட் கிட்னி. ஐயோ தங்கசாமி. ஏண்டி தூங்க தாண்டி போற? இப்ப எதுக்கு மேக்கப்? நான் தூங்கும் போது அழகா இருக்குல்ல. கரெக்ட் தான். நடுராத்துல தூக்கத்துல இருந்து பாக்கும்போது மேக்கப்ல மூஞ்ச பார்த்து பயந்துட கூடாதுல்ல. போங்க, உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். சரி சரி வா, இப்பதான் மேக்கப்போட இருக்கு. அவனே ஓட்டியா வரேன், இரு உன்ன உண்மையா பொண்டாட்டிட்டு கொஞ்சம் விட மாட்டேன். வர வர அந்த சூளகருப்பேன் என் லைஃப்லயே தலையிட ஆரம்பிச்சிட்டான். அது போட்டோம், பொம்பளைங்க ஏன் அழகா இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலையே. அப்பதான் ஆம்பளைங்க உங்களை காதலிக்க முடியும். பொம்பளைங்க ஏன் முட்டாளா இருக்காங்க தெரியுமா? அப்பதான் நீங்க எங்களை காதலிக்க முடியும். சூளகருப்பா, மறுபடியும் வந்துட்டியா நீ? வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க. உங்களை நான் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏதாவது கடத்தல் சமாச்சாரமா? அதை விட பெருசு. ஒருத்தன் என்ன பார்க்கும் போதெல்லாம் அடிக்கிறான். யாரவன்? என் வீட்டுல வாடகைக்கு குடி இருக்கிறவன். ஏன் அடிக்கிறான்? வாடகை கேட்க போகும்போதெல்லாம் அடிக்கிறான். ஆமா, நீங்க வாடகை எப்படி கேக்குறீங்க? நான் எங்க கேட்டேன், அவன் தான் கேட்கறதுக்கு முன்னாலே அடிக்கிறானே. ஏன்டா அடிக்கிறேன்னு கேக்குறான்ல. அதான் நான் சொன்னேன்ல, வாடகை கேட்கறதுக்கு முன்னாலே அடிக்கிறான்னு. ஆமா, எப்பப்பா சூளகருப்பனை அடிக்கிறேன் பிடிக்கிறேன் பழி வாங்குறேன்னு சொல்வீங்க. அதுக்கடுத்து நீங்க செத்துட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பதில் சொல்லுங்க. அவன் எதுக்காக அடிக்கிறானாவது கண்டுபிடிச்சீங்களா? ஐயோ, அவன் அடிக்கிறான், இவன் கடிக்கிறான். இன்ஸ்பெக்டர், அதை தெரிஞ்சுக்கதானே உன்னை இங்க கூட்டு வந்திருக்கேன். சரி, கவலைப்படாதீங்க, நான் விசாரிக்கிறேன். சட்டியா வா, சட்டை எடு. இதுவும் அந்த சூளகருப்ப வேலையா தான் இருக்கும். இன்னைக்கு அவன் சாவறான நான் சாவறான பாக்குறேன். யோ, சும்மா இன்ஸ்பெக்டர் கூட அவமானப்படுத்தாதியா. விஜய் சொல்லியா? அது இல்லையா, அவன் கதவை திறந்த உடனே என்ன அடிச்சிடுவான். அதனால நான் குனிஞ்சிக்கிறேன், நீ ஒளிஞ்சிக்கோ. சரி. யோ, உட்காரியா? யோ, நான் உட்கார்ந்தா இருக்கேன். ஒரு வித்தியாசம் தெரியல, எப்படி குடும்பம் நடத்துறியோ. சூளகருப்ப என்ன ஹைட்டு? இவ்வளவு. அப்ப நான் நின்னு நடிச்சா அவன் மிஸ் ஆயிடுவான். நானும் அவன் ஹைட்டு புரிஞ்சுக்கிறேன். இப்ப தரேன். வேணா, இந்த விளையாட்டு வேணா, விட்டுருவோம். இந்த விளையாட்டு விட்டுருவோம். என்ன பாக்குற? ரயில்வே கார்டு மாதிரி குடியோட வந்து தான் பாக்குறியா? இது வெள்ளக்குடி, சமாதான குடி. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் தப்பு பண்ணிட்டாங்க. நாம 2 பேரும் யூத், சமாதானமா போயிருவோம். பேரனு சமாதானமா போயிருவோம். என்ன சொல்ற? என்ன நீ கடிக்கணும், நான் உன்ன மாதிரி குறைக்கணும், அவ்வளவுதானே? இப்ப குறைக்கிறேன் பாரு பாரு.
சமாதானமா போயிருவோமே. தங்கசாமி கடைசியில ஒரு நிலைமை இப்படி ஆயிடுச்சப்பா. ஒவ்வொரு தடவையும் நாய் அடிக்கிறேன்னு என்ன காயப்படுத்தின. இப்ப நாய் கடிச்சு நீ நாய் மாதிரியே ஆயிட்டியே. அது குடும்பமே நாய் கட்சி தாங்க செத்து போச்சுங்க. ஐயா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், அந்த ஆளையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்கய்யா. விளையாடுறியாமா? ஏற்கனவே அந்த ஆளு நாய் கடிச்சு வெறி பிடிச்சு கிடக்குறான். அவன் என்னையும் கடிச்சு எனக்கு வெறி பிடிக்கிறதுக்கா? எய்ட்ஸ் விட ரொம்ப கொடுமையான வியாதிமா. ஏங்க இன்ஸ்பெக்டர், மகாத்மா காந்தியே கருணை கொலை செய்யலாம்னு சொல்லிருக்காரு. பேசாம தங்கசாமியை சுட்டுட்டா? பாவங்க, அந்த ஆளை சுட்டா இந்த மாதிரி விதவையாயிரும். அதுக்கு பதிலா நாயை சூட் பண்ணிடலாமா? யோ இன்ஸ்பெக்டர், ஒரு மனுஷனை கொன்னா எந்த நாயும் கேட்காது. ஆனா நீ சொன்ன மாதிரி இந்த நாயை சுட்டா ப்ளூ கிராஸ்ங்கிற பேர்ல நிறைய பேர் உன்னை கிராஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கோர்ட் கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். யோ உன்னை என்ன சொல்லியா கூட்டு வந்த? புரியுது சார், சுட்டுறேன். நெஞ்சில சொல்லவா இல்ல? இன்ஸ்பெக்டர், நான் தைரியமா ஒருத்தனை கொலை செய்ய சொல்லிட்டேன். ஆனா அந்த கொலையை பாக்குற தைரியம் எனக்கு கிடையாது. அதனால நான் அங்கிட்டு போய் மறைஞ்சுக்கிறேன். அப்புறமா சொல்லுங்க. ஏமா, நான் உன் புருஷனை கொல்ல போறேன், நீ பாட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிற. என் புருஷன் செத்துட்டா டிவில எல்லாம் பேசிருப்பாங்க. அப்ப நான் அழகா இருக்க வேணாம், அதுக்குதான் இந்த மேக்கப். அட பாவீங்களா, இந்த காலத்து பொம்பளைங்க டிவில மூஞ்சி தெரியுங்கிறதுக்காக கட்டுன புருஷனை கூட கொல்ல தயாராட்டாங்களே. கண்ணகி சில ஏன் தூக்குனான்னு இப்பதான் தெரியுது. என்னடா இது பட்டாசு வச்சுக்கிறாங்க? ஹாய், ஐ எம் பிரபு, அமெரிக்கா ரிட்டன். இனிமே இங்க எல்லாமே நான் தான். எல்லாமே நான் தானா? எல்லாமே நான் தான் மேன். ஐ எம் நியூ மேனேஜர். இங்க யார் மேன்? பியூன்? நான் மட்டும் தான் காக்கி போட்டிருக்கேன். நான் தான் பியூன். ஓ, மசாஜ் பண்ண தெரியுமா மேன்? இப்படி புடிச்சு புடிச்சு விடுவாங்களா? அதானே சார்? ஆமா மேன், காலையிலயும் சாயங்காலமும் நீதான் மேன் எனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். இத பாரு, காலையில யாராவது எனக்கு குட் மார்னிங் சொல்ல மறந்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் ஷூட் பண்ணிடுவேன். யாரது மேன் ஜீப் அது? அது வந்து அம்மா சார். உங்க அம்மா ஜீப்ல வச்சிருக்காங்களா? கொடுத்து வச்ச சன் மேன். எங்க அம்மா ஜீப் இல்ல சார், முதலாளி அம்மா ஜீப். அம்மா அவங்க ஜீப்பா? சாவி கொடு மேன். அது எப்படி சார் அம்மா கேட்காம சாவி கொடு? சாவி குடுறா. வா மேன், எஸ்டேட் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அதுக்கே சார் வயிற்றுல குத்துறீங்க? பெருசா எதை பார்த்தாலும் தட்டி பார்க்கணும் தோணும். தட் இஸ் மை கேரக்டர். ஓ அப்படியா? அப்ப என் வயிறோட பெரிய வேற சிவனுக்கு தட்டி பாத்திர வேண்டியதுதான். கம் ஆன், ஃபாலோ மீ. டேய் பாவண்டா முதலாளி, அவர் நம்ம எல்லாரும் பெரிய வயிறுறா.